வணக்கம் நேயர்களே, இன்றையான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றையான் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் என்று சொல்வதை விட பரஸ்பர தாக்குதல்கள், இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெறுகின்ற பரஸ்பர தாக்குதல்களை பற்றி தான் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். கண்ணோட்டத்துக்கு செல்வோம். இஸ்ரேல் முந்த நாள் காலை இரவு ஈரான் மீது 100க்கும் மேற்பட்ட விமானங்களை அனுப்பி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் 3க்கும் மேற்பட்ட உயர் இராணுவ அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர், அணு ஆயுத விஞ்ஞானிகளும். இதில் கொல்லப்பட்ட இராணுவ அதிகாரிகளில் கூட்டுப்படை தளபதி, மற்றது இராணுவ தளபதி, மற்றது விமானப்படை தளபதி, இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள் இதில் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். இதை தவிர ஈரானுடைய அணு உலை ஆரம்பிப்பதற்கு காரணமாகவும் அதில் தங்களுடைய பங்களிப்புகளையும் செலுத்திய 5 விஞ்ஞானிகளை, சீனியர் விஞ்ஞானிகள் என்று சொல்லலாம், மூத்த விஞ்ஞானிகளை இஸ்ரேல் கொலை செய்துள்ளது, டார்கெட் பண்ணி கொலை செய்திருக்கின்றது. இந்த மூத்த விஞ்ஞானிகள் தற்போதும் இந்த அணு உலைகளின் நடவடிக்கைகளோடு தொடர்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் தற்போது உள்ள அணு உலைகளோடு தொடர்புள்ள விஞ்ஞானிகள் அந்த அணு உலைகளுக்குள்ளேயே வாசம் செய்வார்கள், இருப்பார்கள். வெளியில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ இதிலேயோ இருப்பதில்லை. அதனால் இதில் கொல்லப்பட்ட 5 விஞ்ஞானிகளும் அப்பார்ட்மெண்ட்ஸில் டார்கெட் பண்ணி அவன் ஃப்ளோரில் டார்கெட் பண்ணி அவர்களை டார்கெட் பண்ணி கொலை செய்திருக்கிறார்கள். தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்பொழுது இதில் 2 விடயங்கள் புலப்படுகின்றது. துல்லியமான தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது, துல்லியமான உளவு தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய மொசாட் படையினரால் இந்த துல்லியமான உளவு தகவல்கள் ஈரானிலிருந்து பெறப்பட்டிருக்கின்றது. இது ஈரானுடைய ஒரு பலவீனமாகவும் காணலாம். அதனால்தான் இவர்களுக்கு இந்தளவு உள்ளுக்குள்ளே போய் ஈரானுடைய தகவல்களை பெறக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் ஈரானுடைய அணு உலைகள் தொடர்பாகவும் தகவல் திரட்டப்பட்டு அந்த அணு உலைகளும் இந்த தாக்குதலுக்கு உள்ளானது. அது மாத்திரமல்ல, பொதுமக்களின் குடியிருப்புகளும் தாக்குதலுக்கு உள்ளாகி 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கொல்லப்பட்டார்கள் ஈரானில். இந்த நடவடிக்கையின் பதிலடி கொடுப்பதற்காக உந்தியுள்ளது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட விஞ்ஞானிகள் 5 பேரும் அவர்கள் தொடர்பான தகவல்கள் எவ்வாறு பெறப்பட்டுள்ளது, இவர்கள் அணு உலையோடு தொடர்புபட்டவர்கள், மூத்த விஞ்ஞானிகள் இத்தனையாவது மாடியில் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எவ்வாறு பெறப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலுடைய மொசாட் உளவுத்துறையால் மிகவும் துல்லியமாக இந்த தகவல்கள் பெறப்பட்டிருந்தது. அதன்படித்தான் இந்த தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் நடைபெறுவதற்கு முன்னர் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் அணு ஆயுதம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருந்தது. அதில் அமெரிக்கா ஈரானை அணு ஆயுத ஒப்பந்தம் ஒன்றில் தன்னுடைய நாட்டோடு கையெழுத்திடுவதற்காக அவர்களை புஷ் பண்ணுறதமான நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்தது. அதற்கு முன்னரே இந்த வியாழக்கிழமை இரவு இஸ்ரேல் ஈரானுடைய இராணுவ தளங்களையும் இராணுவ இன்ஸ்டால்மெண்ட்ஸையும் மற்றது அணு உலை
உலைகளையும் தாக்கியுள்ளது. இந்த அணு உலைகள், தாக்கப்பட்ட அணு உலைகள் பெரும்பாலும் மின் உற்பத்திக்கு ஒரு தொடர்பு பட்டவை. ஏனென்று சொன்னால் ஈரான் வந்து உண்மையாக யுரேனியத்தை செறிவுபடுத்துவது 4% வரை செறிவுபடுத்துவது காணும் மின் உற்பத்திக்கு. ஆனால் ஈரான் வந்து 60% வரை யுரேனியத்தை செறிவுபடுத்தி முன்னேறியுள்ளது. அணு ஆயுதத்தை செய்வதென்றால் 90% வரை இந்த யுரேனியத்தை செறிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களால் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமைக்கு வருவார்கள். அதனால்தான் அமெரிக்கா 60% இந்த ஈரான் வந்து விட்டது, அடுத்த 90% எட்டினால் அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்து அதை கையிருப்பில் கொள்ளும் நாடாக ஈரான் விளங்கும் என்பதற்காக, அதை தடுப்பதற்காகத்தான் அமெரிக்கா ஈரான் மீது இந்த ப்ரெஷரை போட்டுக்கொண்டிருந்தது, பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் தன்னுடைய நாட்டின் உளவுத்துறைக்கு துல்லியமான தகவல்கள், இராணுவ உளவு தகவல்கள் கிடைத்ததை அடுத்து அந்த இராணுவ உளவு தகவல்களை வைத்து ஈரானை தாக்குவதற்காக திட்டமிடுகின்றார். ஏனென்றால் அந்த இராணுவ உளவு தகவல்கள் கிடைத்தவுடன் அதை தாக்குதல் நடத்தி செயற்படுத்த வேண்டும். ஏனென்றால் நேற்று கிடைத்த தகவல்களும் இன்னும் ஒரு கிழமைக்கு பிறகு கிடைக்கிற தகவல்களும் வெவ்வேறாக இருக்கும். அப்போ அதை பயன்படுத்துறதுக்காக இந்த நெதன்யாகு தீர்மானிக்கின்றார். அதனால் நான் நினைக்கிறேன், இந்த தாக்குதல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு முதல் நெதன்யாகு வந்து அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்போடு ஒரு தொலைபேசியில் உரையாடியிருந்தார். அதனால்தான் உடனேயே அவர் உரையாடலுக்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. ஒன்று, இவர் நெதன்யாகு வந்து தான் கிடைத்த உளவு தகவல்களை பயன்படுத்தி உடனடியாக ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கலாம். ஏனென்றால் தங்களுக்கு இவ்வளவு உளவு தகவல்கள் தங்கள் கையில் இருக்கின்றது என்று காட்டுவதற்கு. இரண்டாவது, பிறகு அந்த உளவு தகவல்களில் மாறுதல்கள் ஏற்பட்டால் அந்த தாக்குதல்கள் நடத்த முடியாமல் போகும். அடுத்த இரண்டாவது, அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் யோசித்திருக்கலாம், நெதன்யாகுவை மூலம் இஸ்ரேலை மூலம் ஈரானை தாக்குதலுக்கு உள்ளாக்கும் போது ஈரான் தானாக தன்னுடைய நாட்டோடு அணு ஆயுதம் சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்துக்கு, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம் என்று அவர்களை பலவந்தப்படுத்துவதற்கு, அவர்களை புஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது நடக்காது. ஏனென்றால் ஒரு பலவந்தப்படுத்திய ஒரு நாடு வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வராது. அது டொனால்ட் ட்ரம்புக்கு விளங்கையிலோ தெரியல. அதான் யதார்த்தம். ஏனென்னு சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்புடைய முடிவுகள் சரியாக அமைவதில்லை. அவர் சரியான அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாரதில்லை. ஏனென்னு சொன்னால், உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கும் போதும் உக்ரைன் மீது உக்ரைனையும் ரஷ்யாவையும் போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்து அந்த போரை தான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஆனால் அதுவும் நடைபெறவில்லை. அதிலேயும் அவர் தோல்வியடைந்தார். அடுத்த இரண்டாவதாக அவர் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது, பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீது அதிக வரிகளை விதித்தார். இதிலேயும் பல பின்னடைவுகள் ஏற்பட அந்த வரிவிப்பு சம்பந்தமான விடயங்களை 3 மாதங்களுக்கு ஒத்தி வைத்தார். அதிலேயும் அவர் ஒரு பின்னடைவான நிலைமையை சந்தித்தார். இப்பொழுது ஈரானுடைய விடயத்திலையும் அதையே தான் செய்கின்றார். அதனால் நெதன்யாகு மிகவும் பெரிய டிப்ளோமேட், மிகவும் பெரிய அறிவு நிறைந்த, மிகவும் மோசமான ஒரு மனிதன். அவர் வந்து சில நேரம் டொனால்ட் ட்ரம்பை பாவிக்கலாம். டொனால்ட் ட்ரம்புடைய முடிவெடுக்கும் பலவீனத்தை பயன்படுத்தி இந்த நெதன்யாகு சில காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளலாம். அதில் ஒரு பகுதியாகத்தான் நான் இந்த ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை பார்க்கின்றேன். அப்போ இந்த நிலைமையை பயன்படுத்தி அவர் ஈரானை தான்
தன்னுடைய நாடு பலவீனப்படுத்தலாம் என்று ஈரானில் கை வைக்கிறார். ஈரான் வந்து ஒரு பலம் பொருந்திய நாடு. ஈரான் பலஸ்தீனமும் அல்ல, ஒரு ஹமாஸ் இயக்கமும் அல்ல. அதிடம் அணு ஆயுதமும் இருக்குது. ஆனால் அதற்கு நெதன்யாகு சொல்கிற விடயம் என்னென்னு சொன்னால், இந்த இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் 3-4 நாட்களுக்குள் இந்த ஈரான் வந்து அணு ஆயுதத்தை பெற்றுவிடும் என்று அது மிகப்பெரிய ஒரு பொய்யாகத்தான் கொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அணு ஆயுத நிறுவனங்களோடு அணு ஆயுத உற்பத்தி தொடர்பான உலக நிறுவனங்களோடு ஈரானுடைய அணு ஆயுத அமைப்புகள் தொடர்பில் இருக்கின்றன. அதனால் உலக அமைப்புகளுக்கு தெரியும், ஈரான் வந்து 60% வரைக்கும் தான் யுரேனியம் செறிவூட்டலில் இருக்கின்ற. ஆகவே ஈரான் மீது தனது வஞ்சத்தை தீர்க்கும் நோக்கிலே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன செய்கிறார், பொய்யான குற்றச்சாட்டை வைத்து இந்த நேரத்தில் டொனால்டு ட்ரம்பும் அவர்களை நெருக்கும் நேரத்தில் தான் ஒரு தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரான் மீது உள்ள பகையை தீர்த்து கொள்ள முற்பட்டுள்ளார். இதில் தான் முதலாவது தாக்குதல் இதன் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலும் எதிர்பார்க்கவில்லை அடுத்ததாக ஈரான் வந்து பெரிய தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று. ஆனால் இதற்கு பதிலடியாக ஈரான் 100 ட்ரோன்களை இஸ்ரேலுடைய வான்பரப்புக்குள் அனுப்பி தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு இஸ்ரேல் நினைத்தது இதோடு ஈரான் தன்னுடைய பதிலடி தாக்குதல்களை நிறுத்தும் என்று. ஆனால் ட்ரோன் தாக்குதலுக்கும் பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டது. அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த ஏவுகணை தாக்குதல்கள் பெரிய தாக்குதல்களாக இருந்தது. இஸ்ரேலே எதிர்பார்க்காத அளவு ஆன தாக்குதலாக இருந்தது. இது டெல் அவீவ் நகரத்தையும் ஜெருசலம் நகரத்தையும் தான் தாக்கியுள்ளது. இதுக்கு ஈரான் சொல்லும்போது தாங்கள் டெல் அவீவ்லையும் ஜெருசலத்திலையும் இருக்கின்ற இராணுவ நிலைகளை தான் தாங்கள் குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக. ஆனால் டெல் அவீவ்லையும் ஜெருசலத்திலையும் பல வெடிப்பு சம்பவங்கள், வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக அங்கிருப்பவர்கள் தகவல் வழங்குகின்றார்கள். இதில் ஐடிஎஃப், இஸ்ரேலின் ஐடிஎஃப் கூட சில வீடியோக்களை வெளியிட்டு சொன்னது, ஈரான் வந்து பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தங்கள் நாட்டை தாக்குகின்றது. உண்மைதான், பிளாஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்கியுள்ளது. ஈரான் தாக்குவதற்கான உரிமை ஈரானுக்கு உள்ளது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய வான்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து அங்கு அவர்களுடைய 3 இராணுவ தளபதிகளை கொன்றால் அதற்கு பதிலடி கொடுக்குற ரைட் வந்து ஈரானுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஈரான் பிளாஸ்டிக் ஏவுகணைகளை பாவித்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதில் பலத்த கட்டடங்கள் பல சேதமடைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. டெல் அவீவில் கிட்டத்தட்ட 35-40 பேருக்கு கிட்ட இறப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகின்றது. இது உத்தியோகபூர்வமற்ற செய்தி. அதே நேரம் இந்த இடங்களில் செய்தியாளர்கள் உள்ளுக்குள்ளே விடப்படாதபடியால், உலகத்தின் செய்தியாளர்கள், செய்தி அமைப்புகள் உள்ளுக்குள்ளே விடப்படாதபடியால் உண்மையான நிலைமைகளை அறிய முடியாது இருக்கின்றது. இதில் தனிப்பட்டவர்களின் தகவல்கள் வெளியில் வர்றதை கொண்டு தான் இதில் அங்கு என்ன நடக்கின்றது என்பது ஊர்ஜிதப்படுத்துகின்றது. அதே நேரம் டெல் அவீவில் மக்கள் அங்கேயும் இங்கேயும் இந்த பாதுகாப்பு தேடி ஓடித்திருக்கிறத கூட காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பின்னர் இந்த தாக்குதல்களை அடுத்து கடும் கோபம் கொண்ட நெதன்யாகு இதற்கு பதிலடி ஈரானுக்கு வழங்கப்படும் என்று சொல்கின்றார். அதே நேரம் அவர் ஈரானிய மக்களையும், அவர் மிகவும் வஞ்சகமானவர், ஈரானிய மக்களுக்கு சொல்கின்றார்,
ஈரானிய மக்களோடு தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஈரானிய மக்கள் மிக நல்லவர்கள். ஈரானிய அரசாங்கம் தான் மிக மோசமானது. அதற்கெதிரான தாக்குதல்களை தாங்கள் மேற்கொள்கிறார்கள். அதே நேரம் சில வேளைகளில் அந்த தாக்குதல்களால் மக்களும் பாதிக்கப்படலாம் என்று வகையில் அவருடைய பேச்சு இருந்தது. அதே வேளை மக்களிடம் ஈரானிய மக்களிடம் கேட்டுக்கொண்ட ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை மேற்கொள்ளும்படி அது நடக்காது. என்னென்னு சொன்னால் நெதன்யாஹூ ஈரானுடைய அணு சக்தி சம்பந்தமான விஞ்ஞானிகளை மூத்த விஞ்ஞானிகளை கொலை செய்ததன் மூலம் அதனுடைய இராணுவ தளபதிகளையும் கொலை செய்ததன் மூலம் அங்குள்ள மக்களை அவர்களுக்குள்ளே ஒரு அரசியல் ரீதியாக பிளவுகள் இருந்தாலும் அவர்களை இந்த நேரத்தில் ஒரு நாட்டு மக்கள் ஒரு இன மக்கள் என்ற ரீதியில் அவர்களை இந்த நடவடிக்கை ஒன்றுபடுத்தியுள்ளது. அவர்களை கடும் கோபம் கொள்ள செய்கின்ற தங்கள் நாட்டு மூத்த விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது இருக்கின்றார்கள். அவர்களுடைய மூத்த இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய நாட்டுக்குள்ளே அத்துமீறி இன்னொரு நாட்டின் விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்தியட்டும் அவர்கள் கடுங்கோபம் கொள்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஈரானுடைய மக்கள் குழுமம் வந்து உலகிலேயே மிக பழமை வாய்ந்த ஒரு இனக்குழுமம், பழமை வாய்ந்த இன மக்கள். ஆகவே அவர்களுக்கு அணுசக்தி தொடர்பான அணுசக்தியை டெவலப் பண்ணுகின்ற ஆற்றலும் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படுகின்றது. மேற்குலகம் என்று சொல்ல முடியாது, அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும். ஈரான் வந்து இஸ்ரேலை ஏர் மிசைல்ஸை கொண்டு தாக்கும்போது ஏமனிலிருந்து ஹூதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது ட்ரோன்ஸை அனுப்பி தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் வருகிறது. அதே நேரம் இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஈரானுடைய ஒரு விமானம் ஊடுருவி சென்றதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. அதன் உண்மைத்தன்மை இதுவரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. அதனால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. ஒரு விமானம் ஊடறுத்து சென்றதாக சொல்லப்படுது வேண்ட ஏர் ஸ்பேஸில். எல்லோரும் யோசிப்பது என்னென்னு சொன்னால், இஸ்ரேலிடம் அயன்டோம் இருக்கும்போது எப்படி மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலை தாக்க முடியும்? அயன்டோம்ஸுன்ற தொழிற்பாடு வந்து தோல்வியடைந்து விட்டதா என்ற கேள்விகள் எழுகின்றது. அயன்டோமோ இல்லாட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ ஒரு நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் அதனுடைய உதவி இருக்கும். அதற்கு மிஞ்சி அதன் உதவி இருக்காது. என்னென்னு சொன்னால் ஒரு மழை போல் ஒரு மிசைல்ஸை ஏவும்போது அதில் 50% 60% நீங்கள் இந்த ஏர் டிஃபென்ஸ் மூலம் அவர்கள் தடுக்கலாம். மிச்சம் வந்து அந்த நாட்டை தாக்குறதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது. அதை தவிர ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குது. ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகும். அப்போ அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ஈரான் பாவித்தால் அதை இஸ்ரேலுடைய அயன்டோமோ அல்லது அதனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அதை தடுப்பது மிகவும் கஷ்டம். அதில் தடுப்பதில் ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து தோல்வியடையும் என்று தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அதை தடுப்பதற்கான இதோடொன்றும் இதுவரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது விமான தாக்குதல்களை மேற்கொண்ட பின்னர் ஈரானில் குவான் என்ற இடத்துல இருக்கிற ஒரு மாஸ்கில் சிவப்பு கொடியை ஈரான் ஏற்றியது. அந்த மஸ்காக்கள் ஏற்றினார்கள். அதன் கருத்து அவர்கள் இஸ்ரேல் மீது பழிவாங்கும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்றுதான் அதன் கருத்து. பதிலடி கொடுக்கப்படும். அந்த ரெட் ஃப்ளாக் வந்து ஈரான் வந்து
பலஸ்டைன் மிசைல்ஸை கொண்டு இஸ்ரேலை தாக்கின பிறகும் அந்த கொடி இன்னும் இறக்கப்படவில்லை. ஆதலால் இந்த தாக்குதல்கள், பரஸ்பர தாக்குதல்கள் இன்னும் தொடரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் 2 பேருமே பதில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்று தான் சொல்கின்றார்கள். நெதன்யாகும் அதே தான் சொல்கின்றார், அயத்துல்லா கொமேனியும் அதை தான் சொல்கின்றார். ஆதலால் இந்த போர் ஒரு கிழமை அல்லது 2 கிழமைக்கு நீடிக்கலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் அமெரிக்காவும் இதை தலையிட்டு இப்பொழுது நிறுத்தும் நோக்கம் அமெரிக்காவுக்கும் காணப்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தார், ஈரான் வந்து தங்களோட அணு ஆயுதம் சம்பந்தமான இதில் கையொப்பமிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம், இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்ற பொருள்பட சில கருத்துக்களை வெளியிட்டது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த தாக்குதல்களால் உலக பொருளாதாரமே ஆட்டம் காணும். ஏனென்று சொன்னால் இந்த மத்திய கிழக்கில்தான் க்ரூட் ஆயில் என்பது உற்பத்தி செய்யப்படும். இந்த க்ரூட் ஆயிலில் இருந்து தான் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், மற்றது சில சொல்லப்போனால் சில கெமிக்கல்ஸ், அதாவது உரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது. உரங்கள், தேர் என்பவையெல்லாம் பை ப்ராடக்ட் அதிலெல்லாம் செய்யப்படுகின்றது. அப்போ இந்த க்ரூட் ஆயில் சப்ளையில் பிரச்சனை வரும்போது உடனடியாகவே இந்த வியாழக்கிழமை இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தின உடனேயே $12 ஒரு பீப்பாயின் க்ரூட் ஆயிலின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டது உலக சந்தை. இந்த போர் தொடருமாக இருந்தால், இந்த தாக்குதல்கள் தொடருமாக இருந்தால் இன்னும் இந்த விலைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த ஆயில், டீசல், பெட்ரோல் தான் உலகத்திலேயே மிக முக்கியமான பொருட்கள். என்னென்னு சொன்னால், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு மனிதர்கள் போவதற்கும், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கும், மற்றது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும், இயந்திரங்களை இயக்குவதற்கும், சில இடங்களில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கும் கூட இந்த க்ரூட் ஆயில்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த க்ரூட் ஆயில்களின் விலைகள் உயரும்போது சில சப்ளை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதேவிட உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்க நேரிடும், மற்ற போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும், பொருட்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் காஸ்ட் வந்து கூடும். இதால் வாழ்க்கை செலவுகள், உலக மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகரிக்கும். உலக மக்களை விட இலங்கையை பொறுத்தவரை இலங்கை பொருளாதார பின்னடைவில் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ரிக்கவர் ஆகி கொண்டு வருது. அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது, இந்த விலை அதிகரிப்புகள் ஏற்படும் போது அது இலங்கையை பெரிதும் பாதிக்கும் என்றுதான் நம்பப்படுகின்றது. இத்தோடு இந்த கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பிரிதொரு கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விரைவுபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.